ஹாய் ஹலோ வணக்கம். நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஃபிட்ஸ் வருதா? அதை பற்றி இந்த தகவலில் பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய செல்லக்குட்டி சில குழந்தைகளுக்கு என்ன இருக்கும்னா ஃபிட்ஸ் வரும். அது எப்போ வரும்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில், அதாவது காய்ச்சலுடைய அளவு, அதாவது டிகிரி 100 டிகிரியை தொடும் பொழுது அவங்களுக்கு ஃபிட்ஸ் அடிக்கும் ஒரு சில குழந்தைகளுக்கு. அது ஏன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சில டயத்தில் ஜெனட்டிக், அதாவது தாய் தந்தையர்களுக்கோ தாத்தா பாட்டிகளுக்கோ இருந்திருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் ஒரு 5, 7 அந்த வயது நிரம்பும் பொழுது அது தானாகவே சரியாகிடலாம். இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த குழந்தைக்கும் அதே மாதிரி 5 வயதிலேயோ 7 வயதிலேயோ சரியாயிடும். அதனால அந்த காய்ச்சல், உடம்பு சரியில்லாத நேரத்தில் காய்ச்சலுடைய அளவை நீங்க மானிட்டரிங் பண்ணியே ஆகணும். தயவுசெய்து அதனால மருத்துவர்களோட ஆலோசனைப்படி நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது. குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னாலே தயவுசெய்து உடனே மருத்துவரை கூப்பிட்டு போயிருங்க. கூப்பிட்டு போயிட்டு அவங்க கொடுக்குற மருந்துகளெல்லாம் நேரத்துக்கு நேரம் கொடுங்க. ஒரு டிஜிட்டல் தெர்மாமீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய டிகிரி, அதாவது காய்ச்சலுடைய அளவை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி மானிட்டரிங் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் 90, 100 கிட்ட தொடுது அப்படின்னா உடனே தயவுசெய்து யோசிக்காமல் திருப்பி மருத்துவரை போய் அணுகிருங்க. ஏன்னா 100 டிகிரியை தாண்டும் பொழுது கண்டிப்பாக ஃபிட்ஸ் அடிக்கும். ஏன்னா நம்மளுக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 30 வயதாக இருந்தாலும் சரி, 40 வயசாக இருந்தாலும் சரி, 25 வயசாகவே இருந்தாலும் நமக்கே 90 டிகிரி காய்ச்சலை தாங்க முடியாது. ஒரு பச்சிளங்குழந்தை எப்படி 100 டிகிரிக்கு மேலே தாங்கும்? அதனுடைய தாக்கம் தான் ஃபிட்ஸ் அடிக்கும். சொல்லவே பயப்படாதீங்க தயவுசெய்து. அப்படி அடிக்கும் பொழுது அந்த குழந்தையை ஒரு காற்றோட்டமான ஒரு பகுதியில் வைத்து பதற்றமடையாமல் ஒரு பக்கமாக படுக்க போட்டு முதுகு லைட்டாக தட்டி கொடுங்க. பால், தண்ணி, இந்த மாதிரி எந்த ஒரு உணவு ஆகாரங்களையும் கொடுக்காதீங்க. கையிலையும் அதே மாதிரி எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் மானிட்டரிங் பண்ணுங்க. நாளடைவில் அதுவே சரியாயிடும். மருத்துவரை மட்டும் இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். காய்ச்சல் வரும் பொழுது குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போது. ஸோ இது மட்டும் நீங்கள் தயவுசெய்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய குழந்தைகளுக்கு எதுவும் வராது, அவன் பார்த்துக்குவான். ஸோ கான்ஃபிடண்டாக இருங்க, பதச்சம் அடையாதீங்க. ஒரு காலத்தில் சரியாயிரும். ஆனால் அந்த குழந்தை அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் தீவிர கண்காணிப்பில் இருந்து தான் ஆகணும். அதை மட்டும் மனதில் வைத்து நம்முடைய குழந்தைகளை நல்லா பார்த்துக்கங்க. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடாது. தன்னம்பிக்கையோடு மட்டும் வாழுங்கள். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களது நன்றி, வணக்கம். நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும்.